வெல்கம் டு CSS சீரீஸ். இன்னைக்கு நம்ம CSS பார்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பார்டர் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸ் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. ப்ராஜெக்ட்க்கு ஃப்ரண்ட் பேஜ் டெக்கரேஷன் பண்ணுறீங்க இல்லையா? டெக்கரேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, சென்டரில் அவங்களுடைய நேம், அந்த கண்டென்ட் எல்லாம் எழுதிடுவீங்க. அண்ட் தென் நீங்கள் பார்டர் க்ரியேட் பண்ணுவீங்க. பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்டென்ட்டில் சுற்றி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. எப்பவுமே உங்கள் பேர் எழுதிட்டு பேருக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக பார்டர் போடுவீங்களா? இல்லை, நம்ம நேம் இருக்குன்னு நேம் சுற்றி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பார்டர் இருக்கும். அதே அந்த பார்டரை ட்ரா பண்ணும்போது நீங்கள் பேஜோடைய எட்ஜில் எடுத்துகிட்டு போய் பார்டரை ட்ரா பண்ணுவீங்களா? இல்லை கொஞ்சம் இல்லை நிறையா ஸ்பேஸ் ஆச்சும் விட்டு தானே பார்டர் ட்ரா பண்ணுறீங்க. அப்போது அந்த பேஜோடைய எட்ஜுக்கும் நீங்கள் ட்ரா பண்ணுற பார்டருக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா தான் மார்ஜின். பார்டருக்கும் நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்க்கும் நடுவில் இருக்க ஏரியா தான் பேடிங். ஸோ இது கிளியராக இருக்கா? இப்போ நம்ம பார்டர் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்ப்போம். அடுத்தடுத்து மார்ஜின், பேடிங் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். பார்டர் ப்ராப்பர்ட்டி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கண்டென்ட்டை சுற்றி நம்ம ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த பார்டர் வந்துட்டு என்ன கலரில் இருக்கணும், என்ன ஸ்டைலில் இருக்கணும், எவ்வளோ வித்து வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம பார்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்டர் ஸ்டைல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. பார்டர் ஸ்டைலில் வந்துட்டு நம்ம 10 டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னா, கீழே இந்த இமேஜை பாருங்கள். பார்டர் ஸ்டைலில் டாட்டட், டேஷ்ட், சாலிட், டபுள், க்ரூவ், ரிச், இன்செட், அவுட்செட், நன், ஹிடன். ஸோ இந்த செகண்ட் ரோவில் இருக்க இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3D பார்டர் ஸ்டைல்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து பார்டர் வித்னா, இப்போ நீங்கள் பார்டர் என்ன ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அது எவ்வளோ வித்தில் இருக்கணும், அதோடைய திக்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இன்னும் சொல்லலை இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம 2 waysல சொல்லலாம். ஒன்று, நம்மளே என்ன சைஸ் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ப்ரீ டிஃபைன்டு வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோடைய யூனிட்ஸ் பிக்சல், பாயிண்ட், பிடி அண்ட் சென்டிமீட்டர், இஎம் இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்கலாம். இல்லை ப்ரீ டிஃபைன் வேல்யூஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தின், மீடியம் ஆர் திக் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் தின், மீடியம், திக்குக்கு எக்ஸாம்பிள் அவுட்புட் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்பெசிஃபிக் சைட் பட்ஸ். இப்போது நான் வந்துட்டு எல்லா சைடுக்குமே தின், திக், 20 பிக்சல், 50 பிக்சல் அந்த மாதிரி நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஆனால் இப்போது எனக்கு ஒரு 4 டிஃப்ரெண்ட் சைட்ஸ்லையும் 4 டிஃப்ரெண்ட் வித்தில் எனக்கு பார்டர் வேணும் அப்படின்னா அதையுமே நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் 4 வேல்யூஸை கொடுக்க போகிறோம். 4 வேல்யூஸ் எந்த ஆர்டரில் இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் தான் நம்மளுடைய வேல்யூஸ் வந்துட்டு அப்ளை ஆகும். பார்டர் வித் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு 4 வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ டாப் பார்டரோடையது, செகண்ட் வேல்யூ ரைட் பார்டர், தேர்ட் வேல்யூ பாட்டம் பார்டர், ஃபோர்த் வேல்யூ லெஃப்ட் பார்டர். ஸோ இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 5, 10, 15, 20 இருக்குது. டாப்பில் 5, ரைட்டில் 10, பாட்டமில் 15, லெஃப்டில் 20. ஸோ இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் இங்கே கோட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு டாட்டட் கொடுத்துருக்கேன். dotted border. Next நான் dashed கொடுக்குறேன். அடுத்து 3D ஏதாச்சும் நான் கொடுக்குறேன், ரிச். ஸோ இதோடைய சைஸ் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். பார்டர் வித்ஸ் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்செட், நன் அப்படின்னா பார்டரே இருக்காது. ஹிடன் அப்படின்னா பார்டர் இருக்கு பட் அது ஹைட் ஆயிருக்கு. அடுத்து பார்டர் வித்க்கு வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம் 15 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு
ஈச் டைரக்ஷனில் எனக்கு தனித்தனி வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இங்கே 10 பிக்சல் டாப்பில் கொடுக்குறேன், 20 பிக்சல் ரைட்டில் கொடுக்குறேன், 30 பிக்சல் பாட்டம், 40 பிக்சல் லெஃப்ட். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ நான் பார்டர் விட்த்லேயே வந்துட்டு தின் திக் அப்படின்னு கொடுக்க போகிறேன். தின் திக் மீடியா. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்டர்ஸில் இன்னும் ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன். If you have any doubts, comment or contact will clarify your doubts.